ஹே காய்ஸ், ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் யூடியூப்ல. அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்குங்க. அதுலேயும் குறிப்பா நமக்கு லொகேஷன் அப்படின்ற விஷயத்த கேட்கும். இந்த லொகேஷன் அப்படின்றது அதில் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இந்த லொகேஷன் கம்பல்சரி கொடுத்தே ஆகணுமா? ஒருவேளை இந்த லொகேஷன் நம்ம அதில் செட் பண்ணலினா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. அதாவது மறைமுகமா மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்படின்றது இந்த சிங்கிள் லொகேஷன்ல மட்டும் ஒளிஞ்சிருக்குதுங்க. இந்த லொகேஷனை கரெக்டாக நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய வியூஸ் அப்படின்றது நமக்கு வரும். நம்மளை தேடி வந்து நம்ம சேனல் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு அவங்க என்ன விஷயங்களை தேடுறாங்களோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே முன்னாடி போகும். சரி, ஓகேங்க. இப்போ என்ன ஏது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். நான் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு நண்பர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு, இது போல் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி போடுங்க, எனக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கிறது அதை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நான் வேற ஒரு சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன், சிஸ்டம்லேயும் அப்லோட் பண்ணுவேன், டேப்லேயும் அப்லோட் பண்ணுவேன், நான் மொபைல்லையும் அப்லோட் பண்ணுவேன். இந்த மூணையுமே நான் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்துட்டு வீடியோ அப்படின்றது உருவாக்கி கொடுக்குறேன். எவ்வளோ இதுவாக நம்ம அப்லோட் பண்ண முடியுது, எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுது, என்னென்ன விஷயங்கள் அதில் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும். சரி, ஓகே. இது மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ரேண்டமாக நீங்கள் நார்மலாக யூடியூப் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். மானிட்டேஷன் எனேபிள் ஆனனா தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப்லாம் கிடையாது. நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதில் காமிக்க பாருங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் அப்போதான் அங்கே தான் நிறையா இருக்கும். இப்போ உங்கள் வீடியோ என்ன கண்டென்ட்டில் இருக்குது, நீங்கள் வந்துட்டு என்ன கண்டென்ட் வேணால் போட்டுக்கோங்க. அது வந்துட்டு என்ன கேட்டகரி அப்படின்றது வேணால் இருக்கலாம். நீங்கள் லோனை பற்றி போடலாம், அல்லது நீங்கள் வந்துட்டு பைக்கை பற்றி போடலாம், காரை பற்றி போடலாம், இல்லை எந்த ஒரு கண்டென்ட், சமையல், ட்ராவல், எதை வேணால் நீங்கள் போடலாம். அந்த கண்டென்ட் அப்படின்றது நீங்கள் இந்தியாவிலேருந்து போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்தியாவை சூஸ் பண்ணுறீங்க, இல்லை தமிழ்நாட்டில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், சென்னை அப்படின்ற ஒரு லொக்கேஷன் அதில் செலக்ட் பண்ணிட்டா சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் ரிலேட்டடாக ஏதாவது சர்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு சென்னை ஃபுட்டு இல்லை சென்னை பிரியாணி அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சர்ச்சிங் லிஸ்ட்டில் நம்மளுக்கு கொண்டு போய் நிற்கும். அப்போ தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ்நாடு பேரை போட்டு, அதாவது தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற மாதிரி போடக்கொள்கிற அந்த ஒரு விஷயம் போகும். தமிழ்நாடுன்ற வார்த்தையை பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்தை அவங்க சர்ச் பண்ணாலும் அது முன்னாடி வந்து நிற்கும். இப்போ இந்தியாவில் ஸ்பெஷல், இந்தியாவில் நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது அதர் கண்ட்ரிலாம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கூடாது. நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இப்போ சென்னையில் இருக்கேன்னா சென்னை, நீங்கள் பர்டிகுலராக இந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இப்போ தாம்பரத்துலேருந்து பண்ணுறீங்க, இல்லை கூடுவாஞ்சேரியிலேருந்து பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து பண்ணுறீங்க, இல்லை சென்னை நார்த் மெட்ராஸ்லேருந்து பண்ணுறீங்க, இல்லை ஈஸ்ட் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ், இந்த மாதிரி இங்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சம் இந்த பர்டிகுலர் ரவுண்ட் அப்படின்றது சின்னது தான். இதை பற்றி பெருசாக சர்ச் பண்ணுறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. இதில் டிப்ஸ் தான் இது. நீங்கள் டோட்டலாக சென்னை அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை டோட்டலாக தமிழ்நாடு அப்படின்ட்டு போட்டுக்கலாம், இல்லை டோட்டலாக சேலம், இந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் பிரித்து வந்து போடலாம். நீங்கள் அந்த ஊர் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஊரை ரவுண்ட் பண்ணி மட்டும் போடாதீங்க. அது போட்டால் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்குமா, இல்லை உங்கள் ஊர் பேரை போட்டு யாராவது சர்ச் பண்ணுவாங்களா அதிகமாக அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான். அவங்க பண்ணாலும் பண்ணாட்டி அது போக தான் செய்யும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இரண்டாவது விஷயம், நீங்கள் இப்போ உங்கள் ஏரியாவை செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் தாம்பரம் அப்படின்னு போகிறீங்கன்னா, இப்போ அந்த தாம்பரம் ஏரியாவில் உங்கள் வீடியோ ஓரளவுக்கு ட்ரெண்டிங் ஆச்சுனாலே, அதாவது வந்துட்டு ஒரு 1000 வியூஸ் இல்லை 2000 வியூஸ் இல்லை அந்த ஏரியாவில் மற்றவங்களை தாண்டி உங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் அது ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்ற கான்செப்டில் வந்துடும். ஸோ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பினுடைய அல்காரிதம் இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இதில் நமக்கு இருக்குங்க. இப்போ பர்டிகுலர் ஏரியாவை போட்டு யாரும் சர்ச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ தாம்பரத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ண போகிறது கிடையாது. பண்ணுவாங்க, அது ரொம்ப ரேர். அண்டு நம்ம வந்துட்டு அந்த மாதிரியும் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் சரி, இல்லை நீங்கள் அந்த ஏரியா பேரை போட்டு உங்களுடைய வீடியோ ட்ரெண்டிங் ஆகுது, அதாவது கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்ற பட்சத்துலையும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை யூடியூப்பினுடைய அல்காரிதம் ஆகப்பட்டது அதிகமாக தள்ளும், புஷ் பண்ணும். ஓகே, நிறைய பேர் பார்க்கட்டும், இது இந்த ஏரியாவில் ட்ரெண்டிங்காக இருக்குது, அடுத்த ஏரியாவுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு நன்மையும் நமக்கு இதில் இருக்குது. மூணாவது விஷயம், இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா, இப்போ தமிழ்நாடு அப்படின்றத நம்ம செட் பண்ணுறோம்னா, அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஆடு கொடுப்பாங்க. இப்போ சென்னை நான் செலக்ட் பண்ணுறேன்னா, அப்போ சென்னை ஈஸியாக இந்த ஃப்ளாட் செல் பண்ணுறாங்க, இல்லை இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கிறாங்க, இல்லை இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யூடியூப்பினோட அல்காரிதம் இந்த ஆடை வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இதனால நமக்கு ரெவென்யூ அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ எந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, இப்போ எனக்கு வந்துட்டு நான் ஒரு சென்னையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரியாணி ரிலேட்டட் தேவை அப்படின்ற பட்சத்தில் நான் இதை சர்ச் பண்ணுறேன்னா, அப்போ நான் அந்த ஒரு கடைக்கு நான் போகிறேன், ஸோ அங்கே ஒரு வாடிக்கையாளராக மாறுறேன். இப்போ அது என்ன ஆகும், இன்டெரக்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஓ இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு இவங்கலாம் வராங்கடா அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் யூடியூப்ல ஆடு கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த ஆட் ஆகப்பட்டது இன்னும் நமக்கு அதிகமாக வரும்.
ஸோ நான் போனான்னு மட்டும் கிடையாது, யார் அந்த ஆடை பார்த்துட்டு போனாலும் ஸோ உங்கள் வீடியோ பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு யூடியூப்க்கு தெரியாது, இவங்க தான் போகிறாங்க அவங்க தான் போகிறாங்கலாம் தெரியாது. அது என்ன செய்யும்னா ஸோ இந்த மாதிரி ஆடு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் பொழுது நிறைய பேர் பார்க்குறாங்க, அப்போ இதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஆட் அப்படின்றது உங்கள் சேனலுக்கு நிறையா புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லொக்கேஷன் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு கிடையாது, இப்போ தாமரான்னு செட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது ஆட் அப்படின்றத நிறையா கொடுக்கும். அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் அது பர்டிகுலராக வந்து ரவுண்ட் பண்ணி அதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சின்ன விஷயம் தான், எவ்வளோ பெரிய வேலை பார்க்குது பார்த்தீங்களா. 4வது, நான் இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் ஆகணுமா, இது யூஸ் பண்ணலினா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணினாலும் பண்ணாட்டியும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது முழுக்க ஒரு ஆப்ஷனல் மட்டும்தான். இந்த மாதிரி இருக்குது வேணா போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரெவன்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவ்வளவுதான். நீங்கள் இதை கொடுக்காம போட்டேன், அச்சோ நான் அன்னைக்கு வேற கொடுக்காம போட்டேனே அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கலினாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. சரி, இதனால பயன் என்ன அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம லொக்கேஷன் அப்படின்றத கரெக்டாக செட் பண்ணுறதுனால நம்ம வீடியோ பர்டிகுலர் ஆடியன்ஸ் யாரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. போகிறதுக்கான சான்சஸ் இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு போகும். 2வது விஷயமாகப்பட்டது உங்கள் வீடியோ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு. ஏன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும் தான் பின் பண்ணி போட்டிருக்கீங்க. அப்போ அந்த ஏரியாவை கணக்குப்படி வந்துட்டு ஸோ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 11 நீங்கள் போடுறீங்க. உங்கள் வீடியோ 10 பேர் வீடியோ 1000 பேருக்கு, உங்களது மட்டும் வந்துட்டு 2000 3000 பேருக்கு இல்லை 5000 10,000 பேருக்குன்னா அது ட்ரெண்டிங், அந்த ஏரியா ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி மாறிடும். இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஏரியா ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அந்த ஊர் ட்ரெண்டிங் ஆகும். அப்படியே அதை வந்துட்டு புஷ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். இதனால தான் சில இந்த மாதிரி டக்கடப்பா டான்ஸ் ஆடுறவங்கலாம் ட்ரெண்டிங்கில் வந்து அந்த வீடியோ அப்படின்றதுலாம் போகிறதுக்கு காரணம். 3வது, அந்த ஒரு பகுதியை அடிப்படையாக கொண்ட ஆட் அப்படின்றது உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். அங்கு வழக்கம் போல் இது ஒரு ஆப்ஷனல் மட்டும்தான். ஓகே கைஸ், ஆக்சுவலி உங்களுக்கு இந்த லொக்கேஷனை பற்றின புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வீடியோ பெருசாக வியூஸ் போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் பார்த்தாலும் அவருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது வரணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம். நமக்கு 20 சேனலுக்கு மேலே வச்சிருந்து அந்த 20 சேனல்லையுமே காலி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 6 சேனல் நம்ம இஷ்டப்படி ஓப்பன் பண்ணி தான் இப்போ 6 சேனலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெவன்யூ அப்படின்றது எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு தனியாக கோர்ஸ் அப்படின்றது கிடையாது. யூடியூப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னா கோர்ஸ் அப்படின்றது கிடையாது. அப்போ நான் எனக்கு இதில் அனுபவம் மூலியமாக கற்றுக்கலாம், இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முழுமையாக பார்த்துருங்க. ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம நாளைக்கு வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக சந்தேகம் இருக்குன்னா தாராளமாக கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி இந்த ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குன்னா அதையும் நான் பெரிய வீடியோவாக உங்களுக்காக பகிர்ந்து கொடுக்குறேன்.